உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு பார்க்க போவது ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 24ஆம் நாள், இன்னைக்கு கிழமை வியாழக்கிழமை. சந்திர பகவான் பூரம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, 5ஆம் இடத்துல சந்திர பகவானுடைய பயணம், 9ஆம் இடத்துல சுக்கிரன். கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டே இருக்கோம், வரன் தகையவே மாட்டேங்கிறது. எத்தனையோ பரிவர்த்தனை நிலையங்கள்ல பதிவு பண்ணி வச்சுட்டோம், ஆனாலும் வரன் கிடைக்கல. வரன் தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறது. பெண்ணுடைய தாய் தகப்பட்ட பேசினாலும் என்னுடைய பெண் எடுக்கிற முடிவு தான், நான் முடிவு எடுக்க முடியாதுன்னு பெண்ணை பெற்றவாள்லாம் சொல்றா. என் பையனுக்கு வரன் கிடைக்கல. எப்படி பல பையன் பெற்றவாளுக்கு புலம்பல். என் பையனுக்கு கல்யாணம் ஆகுமா இல்லையா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் அப்படிங்கிற. இன்னைக்கு நல்ல கல்யாண செய்தி வரும். திருமண விஷயத்திலே பிடிவாதமாக இருதரப்பும் இருக்கக்கூடிய காலங்கள் மாற வேண்டும். நட்சத்திர பொருத்தம் தான் பார்ப்போம்ங்கிறது மாறணும். ஒரு பெண்ணுக்கு கேட்டை நட்சத்திரம் இருந்தால், விசாக நட்சத்திரம் இருந்தால், ஆயிலிய நட்சத்திரம் இருந்தால், இவர்களுக்கெல்லாம் நான் திருமணத்துக்கு நாங்க ஏற்றுக்கவே மாட்டோங்கிற ஒரு அரைகுறை பழக்கங்கள் சமுதாயத்தில் இருக்கு. எல்லாருமே ஜோதிடர்களாக மாறிட்டா. இப்போ ஜோதிட சாஸ்திரத்திலே ஆதாரம் இல்லாத கருத்துக்களை எல்லாம் பலர் வச்சுட்டு இருக்காங்க. அரைகுறையாக ஜோதிட அறிவோடு முழுமையான ஜோதிடர்களை போல பலர் நடந்துக்கிறாங்க. உங்க பொண்ணுக்கு ஆயிலிய நட்சத்திரம், அதனால கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த எண்ணங்கள் மாறணும். மூல நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரம், இதை பத்தி எண்ணங்கள் எல்லாம் மாறணும். வெறும் கட்ட பொருத்தம் பார்த்தாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் மிகச்சிறந்த பொருத்தம். மேஷராசிக்கார வீடுகளில் இன்னைக்கு கல்யாணம் கூடி வரும், சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும், வியாபாரத்தில் நல்ல லாபம் கூடும், அலுவலகத்தில் நல்ல பதவிகள் கிடைக்கும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் போறார், 4ஆம் இடத்துல சந்திரன். காலையில் அவசரத்துக்கு டூ வீலர் எடுப்போம், காரை எடுப்போம், அது பிரேக் எப்படி இருக்கு, கிளட்ச் எப்படி இருக்கு, எதுவும் பார்க்க மாட்டோம். வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். அதுதான் மிக முக்கியம். போக்குவரத்து விதிகளை மதித்து நடக்கணும். இன்னைக்கு காலையில் ஆபீஸ் கிளம்பின்னு இருப்போம், மனைவியுடைய வேலை என்னங்கிறதே சரியா புரிஞ்சுக்க மாட்டோம். அவர்கள் மனது நோகும்படி சில வார்த்தை பேசிட்டு ஆபீஸை பார்த்து போயிடுவோம். அப்புறம் ஆபீஸுக்கு போனப்போ நிம்மதியா இருக்க முடியுமா? அடடா, அப்படி ஒரு பேசிட்டோமே, என்ன பிரச்சனைகள், சாயந்தரம் வீட்டுக்கு போனா என்ன பிரச்சனை வருமோன்னு ஒரு பயத்திலே இருப்பேன். இந்த நாள் கணவன் மனைவி உறவிலும் விட்டு கொடுத்து போகணும். வீட்டு உபயோக பொருட்கள் சில பொருள் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது சரி பண்ண வேண்டிய அவசியம் இன்னைக்கு உண்டு. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும். மிதுன ராசி அன்பர்களே, இது ஒரு சுபமான நாள், சந்தோஷமான நாள். இளைய சகோதரிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நீங்க போய் இதை தீர்த்து வைப்பீங்க. இன்னைக்கு மகள் வாழ்க்கை சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. சுப செய்திகள் கூடி வரும், திருமண செய்திகள் கூடி வரும். புதிய வாகனம் வாங்கணும், கார் வாங்கணும், டூ வீலர் வாங்கணுங்கிற ஆசை வரும். பெண்களுக்கு வெற்றி மீது வெற்றி பெருகும். பயணங்கள் சுப பயணங்களாக அமையும். தெய்வ அனுகூலம் இன்னைக்கு உண்டு. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. காதல் திருமணங்கள் கைகூடும். ரொம்ப நல்ல நாள். வியாபாரத்தில் எதிர்பார்க்கிற நல்ல செய்தி வரும். கடகராசி என்பர்களே, இது ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல குறிப்பா பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் கம்பெனியில பலருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜவுளித்துறையில வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கடகராசிக்காரர்கள் சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தால் மெடிக்கல் அட்வைஸ் இன்னைக்கு எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அனாவசியமா இன்னைக்கு கடன் வாங்கக்கூடாது. எதிர்பார்க்கிற நல்ல வேலை ஒன்று கிடைக்க போறது, வேலைக்கான ஆர்டர் கிடைக்க போறது, பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் காதல் உறவுகள் மலரக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் பலருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்னைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அலுவலகத்தில் நல்ல பதவிகள், நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும்.
மனசுக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா காலை ஆட்டிட்டு உற்சாகமா மகிழ்ச்சியா இன்னைக்கு இருப்பீங்க. சமூக வலைத்தளத்தை அதிகமாக பயன்படுத்துவீர்கள். மனமகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல நண்பர்கள் சூழ நல்ல விஷயங்களை பேசி ஜாலியான விஷயங்களை பேசி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போற ஒரு நாள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு பலருக்கு இப்ப இடமாற்றம் உண்டு. சில பேர் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புது வாகனங்கள் வாங்குவீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்கள் அதை மாற்றுவீங்க. இன்னைக்கு வீட்டை ரொம்ப தூய்மை பண்ணுவீங்க. நிறைய சந்தோஷம் உண்டு. உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி இருக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் புதிய கஸ்டமர்ஸுடைய அறிமுகம் வாழ்க்கையை உயர்த்தும். துலாம் ராசி என்பவர்களே, ஒரு நல்ல நாள், அற்புதமான நாள். லாபத்தில் சந்திரன், 3ல் சுக்கிரன். முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி வரும். திருமணம் சம்பந்தமா திடீர்னு ஒரு வரன் வரும். அடடா, ரொம்ப வரன் தேடினே இருந்தோம் சில வருஷமா, வரனே அமையலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்க பின் வீட்டில் இருப்பாங்க வரன், உங்க பக்கத்து வீட்டில் இருப்பாங்க வரன். யோசிச்சிருக்கவே மாட்டேன். இப்போ எங்க வீட்டு பையன் கலிபோர்னியாவில் இருக்கான், அவனுக்கு உங்க வீட்டு பொண்ணை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு ஃபாரினுக்கே பொண்ணை கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு சிந்தனையில் இருந்திருப்போம். திடீர்னு இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டோடனே சரி அந்த ஜாதகத்தை பார்த்தா என்ன அப்படின்னு தோணும். பாப்பள் பொன்னையும் மையனையும் பேச சொல்லுவேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போயிடும். ஃபாரினுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய உங்க பொண்ணு இப்போ நான் ஃபாரின் போறேன்பா, அந்த மாதிரிலாம் பிடிச்சு போயிடும். திடீர் கல்யாணங்கள் பல இடத்துல ஃபிக்ஸ் ஆகும். ரொம்ப சந்தோஷம் வரும். துளாராசிக்காரர்கள் குடும்பத்தில் இப்ப கல்யாண சந்தோஷம் வரும். பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். வியாபார பேச்சுவார்த்தைகள், திருமண பேச்சுவார்த்தைகள், சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். விருச்சிக ராசி என்பவர்களே, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, நல்ல வார்த்தைகளாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். பேசுற வார்த்தைகள் சுப வார்த்தைகளா இன்னைக்கு இருக்கணும். நம்ம நல்லதை நினைச்சு பேசினா வானத்திலிருந்து தெய்வங்கள் ததாஸ்து சொல்லிட்டு இருக்க வச்சுக்கோங்க. அப்படியே ஆகட்டும் சொல்றது தெய்வங்கள், தேவதைகள். நம்ம நல்லதை சொல்லி நல்லது நடக்கணும் பண்ணிட்டா அவ ததாஸ்துன்னு சொல்லும்போது நமக்கு நல்லது நடந்துடும். நெகட்டிவா பேசினா அப்ப என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் சுப செய்திகள் வரும். எதிர்பார்க்கிற அனுகூலம் இன்னைக்கு வியாபாரத்தில் உண்டு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தனுசு ராசி என்பர்களே, மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான செய்திகள் இன்னைக்கு தேடி வரும். முதல் கல்யாணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது கல்யாணம் கூடி வரும். சில பேருக்கு பிள்ளைகள் ஃபாரின்ல இருப்பா, சரியான வரன் கிடைக்கலைன்னு சொல்லிட்டு இருப்பா. அவளுக்கு இப்ப நல்ல வரன் கைகூடி வரும். அதனால ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபாடு, மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. செல்வ செழிப்பு, அனுகூலம் எல்லாம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஊர்களிலிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் வியாபாரிகளுக்கு வந்து சேரும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் போயின்னு இருக்கார். மிக கவனமா இருக்க வேண்டியது இன்னைக்கு மனைவிட்ட தான் ரொம்ப கவனமா இருக்கணும். நீ என்ன சமையல் பண்ணிட்டேன்னு இன்னைக்கு மனைவியை பார்த்து கேட்கக்கூடாது. உங்க முகத்துக்கு இந்த சமையல் போரும் அப்படின்னு மனைவி சொல்லிட்டு போயிடுவாங்க. தேவையா உங்களுக்கு அவமானம்? அதனால எந்த ஒரு விஷயத்திலும் அவர்களுடைய உழைப்பை நீங்க மதிக்கணும். பெண்மையை போற்ற வேண்டும் பாரதியார். அதை இன்னைக்கு தெரிஞ்சுட்டா ஒரு மகர ராசிக்காரா. மகளுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுக்கணும். சகோதரியிடம் விட்டு கொடுத்து செல்லணும். இதெல்லாம் இன்னைக்கு அவசியம். வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். வண்டியை சரியாக கவனிக்காம போனோம்னா போற வழியில மக்கர் போனோம் பார்த்து நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்திக்கிறது இன்னைக்கு நல்லது. வியாபாரம் தொடர்பான ரகசியங்களை வெளியே சொல்லப்படாது. இன்னைக்கு கும்பராசி என்பவர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு 7ல் சந்திரன் வர ரொம்ப விசேஷம். முக்கியமான நபர் ஒருவர் உங்களை சந்திப்பார், இல்லாட்ட உங்கள்ட்ட கம்யூனிகேஷன் வச்சுப்பார். அதனால உங்க வியாபாரத்தில் நல்ல செழிப்பு வரும். மகனுக்கு வரன் பார்க்கிறீங்களா, மகளுக்கு வரன் பார்க்கிறீங்களா, இன்னைக்கு நல்ல வரன் கூடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கே திருமண செய்தி, நல்ல செய்தி கூடி வரும். ஆனந்தமான செய்தி கூடி வரும். திடீரென்று குடும்பத்திலே திருமண செய்தி ஒன்று கூடி வந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளா இந்த நாள் இருக்கும். அலுவலகத்தில் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும். சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும்.
மீனராசி என்பர்கள், மீனராசிக்காரா மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணணும். மதுரை மீனாட்சி தரிசனம் இன்னைக்கு பெரிய வெற்றிகள் தரும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவன் இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். பெண்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் இன்னைக்கு உண்டு. படிப்பில் முன்னேற்றம், வியாபாரத்தில் வளர்ச்சி, அப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?